ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புது சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் எஸ்கியூஎல் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் டுட்டோரியலாக போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கியூஎல்னால் என்னென்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். அதாவது இந்த எஸ்கியூஎல் என்ன பண்ணோன்னா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எஸ்கியூஎல் யூஸ் ஆகும். ஸோ எஸ்கியூஎல்ங்கிறது ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேட்டிங் வித் டேட்டா பேஸஸ். ஸோ இந்த எஸ்கியூஎல் என்னென்னலாம் பண்ணும், கோர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம். க்ரெட் ஆப்ரேஷனை என்னென்னா க்ரியேட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அப்புறம் டெலீட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து மெயினான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஏன் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய எஃபிஷியன்சி காரணமாக. ஸோ ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ்க்கும் நம்ம வந்து எஸ்கியூஎல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம எஸ்கியூஎல் பார்த்தோன்னா அது வந்து ரிலேஷ்னல் டேட்டா பேஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் என்னென்னா இந்த டேட்டா பேஸ் இன் த ஃபார்மெட் ஆஃப் டேபிள்ஸ், அதாவது இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ அப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற டேட்டாவுக்காக நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து எஸ்கியூஎல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா சயின்ஸ் ஜாப்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டெவலப்பர்ஸ், பேங்கிங் செக்டர்ஸ்லாம் வந்து நம்ம எஸ்கியூஎல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் எஸ்கியூஎல். நம்ம பைத்தான், ஜாவா மாதிரி எஸ்கியூஎல் வந்து டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு query லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், அந்த டேட்டா பேஸில் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னவே நான் சொன்ன மாதிரி எஸ்கியூஎல்ன்றது ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படும் ஃபர்ஸ்ட். அந்த டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன பேரில் டேட்டா பேஸ் இருக்கணுமோ அந்த நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த க்ரியேட் பண்ண டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை ஒரு வாட்டி தான் க்ரியேட் பண்ண முடியும். நான் இந்த எடிட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் புதுசாக மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த யூஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ரியேட் டேபிள். இப்போ அந்த டேபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் அந்த டேபிள்குள்ளே என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணோம். அதாவது காலம்ஸ். ஸோ அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு அந்த காலம்ஸோட நேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் எடுத்துக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும், ஐடி நம்பர், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கும், அண்ட் வந்து ஒரு ஏஜ் இல்லை கிளாஸ் அந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி. ஸோ எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டேட்டா டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அதுக்குனுடைய டேட்டா டைப்பையும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஐடிங்கிறது எனக்கு வந்து நம்பர்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு தான் அதனுடைய கீவேர்ட். ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூ தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து இன்ட்டு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமா கொடுத்துட்டு அடுத்ததான் எனக்கு வந்து நேம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா. ஸோ நேம் என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும்னா எனக்கு வந்து வேர்கேர். ஸோ பைத்தான், ஜாவாலெல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நேமை டிஃபைன் பண்ணுறதுக்கு. எஸ்கியூஎல் வந்து வேர்கேர் யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்கேரில் 20 கொடுத்துருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 20 கொடுத்தோன்னா அந்த நேம் வந்து 20 லெட்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை எடுத்துக்கும்.
ஸோ அடுத்து தான் நம்ம வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஏஜ் அது என்னவாக இருக்கணும்னா சேம் ஆஸ் இன்ட். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு செமிகாலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கணுங்கிறதையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு வந்து டிஸ்கிரைப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஎஸ்சி அல்லது டிஸ்கிரைப் நீங்கள் ஃபுல்லாக எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரைப் அந்த டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் நான் க்ரியேட் பண்ண டேபிள். இந்த டேபிளில் ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குன்னா ஃபீல்டு இன் த சென்ஸ் காலம்ஸ். எனக்கு என்னென்னலாம் காலம்ஸ் இருக்குன்னா ஐடி, நேம், அப்புறம் ஏஜ் அப்படிங்கிற காலம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னா இன்டீஜர், வேர்கேர், அப்புறம் இன்ட். ஸோ இந்த டேட்டா டைப் நம்ம எது கொடுக்குறோன்னா நம்ம இப்போ ஐடியில் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம். இப்போ 23 அப்படிங்கிறது ஐடி நம்பர்னால் இப்போ நம்ம வந்து 23.2ன்னு ஒரு ஃப்ளோட்டில் கொடுத்தோன்னா அதாவது ஒரு டெசிமலில் கொடுத்தோன்னா அது வந்து எடுத்துக்காது. ஸோ இன்டீஜர்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணதுனால வெறும் இன்டீஜர் மட்டும்தான் அந்த காலமுக்குள்ளே அது ஸ்டோர் பண்ணும். இப்போ நேம் அப்படின்ற இடத்துல வேர்கேர் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா நேம்ன்ற காலமில் வெறும் ஒரு வேர்கேர் மட்டும்தான் அது எடுத்துக்கும். அதாவது ஒரு நேமிங் வேர்ட்ஸை மட்டும்தான் அது எடுத்துக்கும். அந்த இடத்துல போய் ஒரு நம்பர் கொடுத்தோன்னா அது கன்சிடர் பண்ணாது, அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ அடுத்து நல் என்னென்னா இப்போதைக்கு நம்ம அந்த காலம்ஸ்லாம் எந்த டேட்டாவும் இல்லை, அதனால் நல். ஸோ இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸில் இன்னும் எஸ்கியூஎல் பற்றி டீப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.